இன்றைய தினமும் சைவம் வளர்த்த பெரியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருராசம். சைவ சமயத்திற்காக அரும்பெரும் பணியாற்றி இருக்கக்கூடிய முக்கியமான பெரியவர்கள் பற்றி நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக பார்ப்பது வழமை. அந்த வகையில் இன்றைய தினமும் கருவூர் தேவர் தொடர்பாக அவருடைய சைவ சமயத்திற்கான எப்படியான பணிகளை ஆற்றியிருக்கிறார் மற்றும் அவருடைய இந்த வாழ்வியலானது எவ்வாறாக இருந்திருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். சீரான கருவூரில் பிறந்த நேர்மை செப்புக்கரின் செம்பவள வாயால் கேளீர் என்ற அடிகளின் மூலமாக, அதாவது போகரனுடைய இந்த கூற்றுப்படி கருவூரர் சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் பிறந்திருக்கிறார். விஸ்வகர்மாவாகிய தேவதச்சனுடைய மகனான மயனின் மைந்தன் கருவூரர் என்றுரைக்கப்படுகிறார். போகர் சாஸ்திரங்களின்படி மயன் விண்ணுலகில் பல யுகங்களாக வாழ்ந்து வரக்கூடிய இந்த தேவதச்சன் கருவூரர் கலியுகத்தில் தமிழ் மண்ணின் தச்சர் குலத்தில் பிறந்தவர் என்றும் கூறப்படுகிறதாம். இந்த கருத்துக்களினுடைய அடிப்படைகள் தான் அவர் மயனினுடைய மார்பில் தோன்றியவர் என்ற கருத்துக்களும் உலாவி வருகின்றன. இவ்வாறாக அவருடைய அந்த கருவூர் தேவனுடைய சைவ சமயத்தினுடைய வாழ்வியலை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். கோணான கண்ணாறு ஜாதியாகும் கொச்சவெளி நூல் தன்னில் கண்டவாறு என்றபடி கருவூரர் விஸ்வகர்மா மரபில் கண்ணாறு குளத்தில் பிறந்தவர் என்பது உறுதியாகிறதா. இவருடைய இந்த பெற்றோரும் அவர்களுடைய தொழிலும் தொடர்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அகத்தியர் 12,000 கீழ் 451 உள்ளபடி கருவூரனுடைய பெற்றோர்கள் ஊரூராக சென்று ஆங்காங்குள்ள கோவில்களுக்கு செம்பு முதலான தாழ்ந்த உலோகங்களில் சிலைகள் செய்து கொடுத்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அப்படி சம்பாதித்திருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு 8 திசைகளிலும் புகழ் பரப்பி வாழும் முனிவர்களும் சித்தர்களும் தேவையானவைகளை வாங்கி கொடுத்து வந்தார்கள். பெற்றோர்கள் செய்த புண்ணியம் பிள்ளைகளை சேரும் என்ற பழமொழிக்கு இணங்க அந்த மெய்ஞானிகள் கருவூரருக்கு ஞானப்பால் ஊட்டினார். குழந்தை பருவத்திலேயே கருவூரர் மகா சித்தர்களுக்குரிய தகுதிகளுடன் உருவாகி வளர்ந்து வந்திருக்கிறார். பெற்றோர்களைப் போல கருவூரரும் பாரதத்தில் 4 திசைகளிலும் உள்ள எண்ணற்ற கோவில்களுக்கு சென்று அந்தந்த கோவில்களுக்கு தேவையான உலோக சிலைகளை, அதாவது நெடுந்தீரம் சென்று அதனை சேர்த்து அதை செய்து கொடுத்தும் வந்திருக்கிறார். அவைகள் யாவும் தங்கச் சிலைகள் போலவே இன்றளவும் இருந்திருக்கின்றன. கருவூரர் வாழ்ந்திருக்கக்கூடிய காலம் என்று பார்த்தால், பாடுவின் பல சந்தங்கள் சிந்ததுவாய் நாடுவேன் இனி நட்குரு பாதத்தை தேடுவேன் இனி சிந்தை மகிழ்வோடு கூடுவேன் குரு போகர்த்தம் பாதமே என்ற அடிகளூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த பாடலில் இந்த கருவூரர் ஆரம்ப காலத்தில் தான் இறைவனை சந்தங்கள் நிறைந்த சிந்து பாடல்களில் பாடி வழிபட்டு வந்திருக்கின்றேன் என்றும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் ஒரு நட்குரு பாதத்தை தேடினேன், எனக்கு போக சித்தரை குருவாக அமைந்து விட்டார், இனி நான் அவருடைய பாதங்களை பணிந்து அவர் வழியில் செல்வேன் என்றும் கூறுகிறார். இதனால் திருவிசைப்பா பாடிய கருவூரரும் சமராக, அதாவது அவருடைய சுமாராக நாங்கள் சொல்ல போனால் 400 ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்த கருவூரரும் காலத்தால் மாறுபட்டிருந்தாலும் இவர்கள் ஒருவரே என்பது தெளிவாக புலனாகி இருக்கிறது. தமிழக சித்தர்கள் காயர்ஹல்ப முறைகளை பயன்படுத்தி நீண்டகாலம் வாழ்ந்தவர்கள் என்பது தமிழ் உலகம் அறிந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உண்மையாகும். காசினியில் யான் கொண்ட கற்பம் கேளாய் கடிதாய் 40 கற்பமாகும் நேசமுடன் சிந்தியாய் கற்பம் கொண்டாய். இது தொடர்பான அடிகளூடாக விளக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின்படி நொண்டி எனக்கூடிய பாதகாவியம் 700 என்ற நூலில் கருவூரரை கூற்றுக்களின் படியாலும் அவர் 41 கற்பம் வாழ்ந்திருக்கக்கூடும் என்பதும் நம்ப முடிகின்றது. இவைகளையெல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்தால் கருவூரர் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலம் வரை சுமார் 700 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் என்ற முடிவுக்கே வர வேண்டியிருக்கின்றது. சைவ திருமுறைகளில் 9ஆம் திருமுறைகளில் கருவூரர் பாடியிருப்பதை காணப்படக்கூடிய 10 பதிகங்களில் 3வது பதிகம் நீங்களாக மற்ற 9 பதிகங்களின் அடிப்படையில் இறுதியிலும் தன்னை கருவூரானேன் என்றே குறிப்பிட்டுள்ளார்.
தான் கருவூரில் பிறந்ததாலோ அல்லது வாழ்ந்ததாலோ தன்னை தன் ஊரின் பெயரால் வெளிப்படுத்திக் கொண்டார் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. இது நம்பியாண்டான் நம்பியினுடைய காலத்திற்கு முற்பட்ட நிலையாகவும் இருக்கின்றது. சித்தர் ஞான கோவையில் வரக்கூடிய கருவூரர் பூஜா விதி பாடல்கள் பெரிதும் இந்த சித்தர்களினுடைய நிலைகளையே விளக்கி நிற்கின்றன. இந்த கருவூரர் பூஜா விதியை இயற்றிய பிற்காலத்தில் தன்னை போக முனி அருளால் வந்து பாலன் என்று கூறிக்கொள்வதாலும் தான் நீண்ட காலம், அதாவது 41 கற்பகாலம் வாழ்ந்ததாகவும் கூறியிருந்தாலும் அவர் போகரின் சீடராகி இந்த நெறியில் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார் என்றும் சித்தராக நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார் என்றும் தெரிய வருகிறது. சித்தர்களின் வாழ்க்கை வரலாறுகளை ஒன்றி பார்க்கும் போது இவர் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சுமாராக 700 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். இவர் சித்தராக மாறிய பிறகு எண்ணற்ற அற்புதங்களையும் செய்து முடித்துவிட்டு சிவத்துடன் கலந்து விட்டார். இனி வரக்கூடிய அந்த செய்திகளும் இதையே கூறி வருகின்றன. திருக்குக்கூரில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்றை பார்ப்போமாக இருந்தால், இந்த சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பதற்கு இணங்க கருவூரர் நடந்து கொண்டே பாண்டிய நாட்டின் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள வைணவ தலமாக இருக்கக்கூடிய திருக்குறுகூரை சென்றடைந்திருக்கிறார். அவர் அங்கு செல்வதற்கு முன்பாகவே திருமால் தன் அடிகளில் கனவில் தோன்றி சித்தரை எதிர் சென்றழைத்து அவரை நன்முறையில் உபசரிக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார். அதன்படி திருக்குறுங்கூர் வைணவ பெரியவர்களின் உபசரிப்புடன் கருவூரர் திருக்குறுங்கூர் மலனை தரிசித்து அதில் தரிசனம் செய்துவிட்டு தன் திருத்தல யாத்திரையை தொடர்ந்தார். சுஜேந்திர மோட்சம் எனும் தல நிகழ்ச்சி இடம்பெற்ற சமயத்தில் இந்த கஜேந்திர மோட்சத்தை அடைந்தவுடனேயே அத்தலம் பெருமாளான முற்றீஸ்வரை வணங்கிட வேண்டும் என்று கேட்டார். முன்றைசர் காளிக்கு கட்டளையிட காளி ஒரு மதுக்குடத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த நிலையில் தொடர்ந்து அங்கிருந்த கூர்ம யோகிகளை பார்த்து மீன் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் எங்கு தேடியும் மீன் கிடைக்கவில்லை. உடனே அங்கிருந்த வன்னி மரத்தை நோக்கி மீன் மாறி பொழிய என அம்மரத்தின் மேலிருந்து ஏராளமான மீன்களை கொட்டினார். அவர்கள் எங்களுக்கு முக்தி அருள வேண்டும் என வேண்டியதற்கு இணங்க அவர்களை பொதிகை மலைக்கு வரும்படி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வேறு ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று கோவிலின் முன் நின்று பெருமாளை கூவி அழைத்தார். உடனே பெருமாள் வராததால் சித்தர் பெருமாள் இல்லாத இக்கோவிலில் பூஜையும் இல்லாது இருக்கட்டும் என்று சபிக்கப்பட்டார். இந்த சாபத்தை ஏற்ற நிலையில் திருக்குற்றாலம் சென்று குற்றாலநாதரை தரிசித்துவிட்டு பொதிகை மலையையும் வந்தடைந்தார். அங்கு அகத்திய முனிவரை தரிசித்துவிட்டு முன்னரே அங்கு வந்து காத்திருந்த கர்ம யோகிக்கு முன்னளித்திருக்கக்கூடிய, அதாவது முக்தி அளித்துவிட்டு திருநெல்வேலியையும் சென்றடைந்தார். குறிப்பாக இந்த திருநெல்வேலியில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்று, திருநெல்வேலியில் நெல்லியப்பர் கோவிலில் முன்னின்று நெல்லியப்பரை அழைத்திருக்கக்கூடிய நிலையில் அப்போது மூலவருக்கு நைவேத்திய தீபாராதனைகள் நடந்து கொண்டிருந்ததால் உடனே சுவாமி வெளிவரவில்லை. ஆதலால் வெகுண்ட சித்தர் இங்கு இறைவன் இல்லையா என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து அகன்று சென்றார். அதற்குள் கோவில் முழுவதும் எருக்கு முளைத்து புதராய் மாற்றிவிட்டதாம். இந்த நிலையில் நெல்லியப்பர் சித்தரை துரத்திச் சென்று மானூரில் தரிசனம் தந்து மீண்டும் திருநெல்வேலிக்கு அழைத்து வந்தார். கருவூரர் காலடிப்பட்டதுமே கோயில் வளாகம் முழுவதும் மண்டி இருந்த எருக்கன் செடிகள் மறைந்ததாம். கோவில் வளாகமே மலர் வனமாக மாறியதாம். சித்தர் திருநெல்வேலியிலிருந்து திருவிடை மருதூர் சென்று மகாலிங்கேஸ்வரரை தரிசித்து விட்டார். மேலும் தனது பயணத்தை தொடர்ச்சியாக தொடர்ந்து சென்றார். தஞ்சையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், தஞ்சை பெரிய கோவிலின் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய சிலா சிற்பிகளால் முடியவில்லை. பிரதிஷ்டை செய்வதற்கான மருந்து கொட்டிப்படாமல் இழகிய நிலையிலேயே இருந்திருக்கின்றது. ஆதலால் கோவிலுக்கு குடமுழுக்கு செய்ய முடியாமல் ராஜராஜ சோழ மன்னன் தவித்துக் கொண்டிருந்தார். அப்போது இந்த கருவூர் சித்தர் ஒருவரால் தான் இந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்ய முடியும் என்று அசரீதியும் ஒழித்ததாம். உருமாறி அங்கிருக்கக்கூடிய கூட்டத்தில் இருந்த போகநாதர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு வாங்கென்று சீட்டெழுதி அதை ஒரு காக்கையின் காலில் கட்டி அனுப்பி கருவூர தேவரை வரவழைத்தார். அங்கு வந்த கருவூரர் போகர் முதலியோரின் அனுமதி பெற்று ஆவுடையுடன் சிவலிங்கத்தை சேர்த்து நிறுத்தி பந்தனம் செய்து வலிமையாக சிவலிங்க பிரதிஷ்டை செய்து யாவரையும் மகிழ்வித்தார்.
அதனைத் தொடர்ந்து பல்லாயிரம் பேருக்கு சமைத்து வைக்கப்பட்டிருந்த உணவு முழுவதையும் தாமே உண்டு அனைவரின் வயிற்றையும் நிரப்புமாறு செய்தார். திருவரங்கத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், தஞ்சையிலிருந்து திருவானிக்கா சென்று ஜம்புலிங்கேஸ்வரரை வழிபட்டு திருவரங்கம் சென்றார். அங்கே இருக்கக்கூடிய தாசி கோமலவள்ளி என்ற பொதுமடந்தை அவருடைய திவ்யமான உடலழகை கண்டு அவர் மீது அதிக மோகம் கொண்டார். அவள் தன் விரக நிலையை அவருக்கு உணர்த்தவே அவரும் அதற்கு உடன்பட்டு அவளுடன் 2 நாள் தங்கி அவளை மோகன சிறையில் அடைப்பட்டு மயங்கி இருக்க செய்தார். 2ஆம் நாள் அதிகாலையில் அரங்கநாதரிடமிருந்து ஒரு ரத்தின மாலையையும் பெற்று அவளுக்கு பரிசாக கொடுத்துவிட்டு விடை பெற்றார். பிரிவாற்றாமையால் வருந்திய அப்பெண்ணிடமிருந்து, வருந்தாதே, நீ நினைக்கும் போதெல்லாம் நான் வந்து விடுவேன் என்று விடை பெற்று சென்றார். பொழுது விடிந்தவுடன் அரங்கநாதர் கழுத்தை அரங்கழித்த ரத்தின மாலையை காணாத அர்ச்சகர் அவள் அதை அணிந்திருக்க கண்டார். இது உனக்கு யாரால் கொடுக்கப்பட்டதா என்று அவளை கேட்க அவள் கருவூரரை நினைக்க, அவள் நினைத்த மாத்திரத்தில் கருவூரர் அங்கு பிரசன்னமாகி, இதனை திருவரங்கன் எனக்கு கொடுக்க யான் இதை இவளுக்கு கொடுத்தேன் என்று பணித்தார். கோவிலார் அதை நம்பாததால், அதாவது திருமாலே அசரீதியாக ஆகாயத்தில் தோன்றி இதை யாமே இவருக்கு கொடுத்தோம் என்று கூறினார். கோவிலார் அனைவரும் சித்தர் பாதம் பணிந்து மன்னிப்பு பெற கருவூர் சித்தர் அவ்விடம் விட்டகன்றார். குறிப்பாக இந்த சிலை செய்து கொடுத்து சிறையில் அடிப்பட்ட சம்பவத்தை பார்ப்போமாக இருந்தால், ஒரு சமயம் ஒரு சோழ மன்னன் தன் கனவில் நடராஜரின் திவ்ய தரிசனம் பெற்றார். தான் கனவில் கண்ட அதே சிலையை உண்மையிலேயே செய்து முடிக்க முடிவு செய்தான். உலோக வேலைப்பாட்டில் சிறந்த பல சிற்பிகளை அழைத்து வேண்டிய அளவு பொன்களை அவர்களிடம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த சிலையை செய்து முடிக்க வேண்டும் என்று அரசாணையும் பிறப்பித்தார். சிற்பிகள் பொன்னை உருக்கி சிலை செய்ய முயன்றார்கள். பலமுறை முயன்றும் இந்த வார்ப்புகள் உடைந்து கொண்டே இருந்தன. மன்னன் வைத்த கெடு முடியும் நாள் வந்துவிட்டது. தங்களால் சிலை செய்ய முடியாததால் தங்கள் அனைவரும் கழுவேற்றப்படுவது உறுதி என்று முடிவு செய்த அந்த சிற்பிகள், திக்கற்ற எங்களுக்கு நீயே துணை, இறைவனை வேண்டி மனமுருகி நின்றார்கள். அப்போது அங்கே வந்த கருவூரர், நீங்கள் யாவரும் சிறிது நேரம் வெளியில் போயிருங்கள், நான் சிலையை வார்த்து தருகின்றேன் என்று கூறி சிற்பிகளை வெளியேற்றிவிட்டார். தங்கத்தை உருக்கி அதில் ஒரு துளி செந்தூரத்தை சேர்த்து அச்சில் வார்த்தார். அற்புதம் அற்புதம் என்று யாவரும் பாராட்டும் வண்ணம் நடராஜர் சிலை அமைந்திருந்தது. மறுநாள் காலையில் வந்து இந்த சிலையை பார்த்த மன்னன் தங்கத்தின் நிறம் குறைந்திருப்பதை கண்டு சிற்பிகளை பார்த்து, தங்கத்தை திருடிக்கொண்டு செம்பால் சிலை செய்து என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்று கூற, சிற்பிகள் கருவூரரை காண்பித்து இந்த யோகிதான் இந்த சிலையை செய்தார்கள் என்றார்கள். மன்னன் கருவூரரை சிறையில் அடைத்தார். ஏழை சிற்பிகளை காக்கும் பொருட்டு சிலை செய்ய கருவூரரை அனுப்பிய திருமூலர் ஞானத்தால் நடந்தவற்றை அறிந்து அங்கு வந்த அந்த சோழ மன்னனை பார்த்து, உனக்கு தங்கம் தானே வேண்டும், நீ கொடுத்த தங்கத்தின் இடைக்கு சமமாக வெள்ளியை கொண்டு வா, அதை நீயே உருக்கு என்றார். உருக்கிய வெள்ளியில் வீசும், அதாவது 16இல் ஒரு பங்கு செந்தூரத்தை சேர்த்தார். அந்த வெள்ளி பந்தரை அதாவது மாற்றக்கூடிய தங்கமாக மாறியது. திருமூலர் உடனே மன்னனை பார்த்து, சோழ மன்னா, நீ உன் தங்கத்தை எடுத்துக்கொண்டு போ என்றார். இந்த செய்தி கொங்கணவர் வாதவிசாசம் என்ற பாடலில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து திருமூலர், சோழா, ஆசை என்ற மாயை மாலையால் நீ மறைக்கப்பட்டுள்ளாய், உன்னால் உண்மையான பரவழியை உணர முடியவில்லை, உன் ஆசை அகன்றுவிட்டால் உனக்குள் உண்மையான மூலப்பொருள் தெரியும் என்றார். லிங்கத்தை கட்டி தழுவ சோதியாகிய மாறிய சிவலிங்கத்தோடு 2 கலந்தார். இந்த வரலாறு கொங்கு மண்டல சதகத்திலும் கருவூரர் பல திரட்டிலும் இடம்பெற்றுள்ளது. இவர் ஆற்றிய கருவூரர் பூஜா விதி என்ற நூலில் அவர் வாளை தெய்வத்தை பூசிப்பவர் என்றும் கூறுகின்றனர். பொறிப்புலன்களை கட்டுப்படுத்த புத்தியை ஒருநிலைப்படுத்தி பூஜை செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். மௌனத்தின் மேன்மையை புலப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் ஆதியினை அறிவதால் அதற்குரிய பெறக்கூடிய இந்த சிறப்பு போலி சித்தர்களின் இயல்புகள் ஆகியவற்றையும் விளக்கினார். இவர் கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சமாதி பூண்டு தஞ்சை பெருவுடையார் கோவிலின் பிரகாரத்தில் தனி கோவில் கொண்டும் அருளாட்சி செய்து வருகின்றார். வியாழக்கிழமை இவரை வழிபட்டு வருபவர்கள் வளங்கள் எல்லாம் பெற்று நிறைவுடைய நல்வாழ்வையும் பேரின்ப பேற்றையும் பெறுவர் என்பதும் உறுதி.
கரவூர் பசுபதீஸ்வரர் திருக்கோவிலின் தென்புறத்தில் கரவூர் சித்தர் சமாதி இருக்கிறது. சமாதி மீது கரவூரர் சிலையும் இருக்கிறது. அதாவது இந்த கரவூரருக்கு பௌர்ணமிகளில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த பௌர்ணமி பூஜைகளில் கலந்து கொள்பவர்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் தவறாறு நிறைவேறியும் வருகின்றன. நிகழ்ச்சியில் நாங்கள் கரவூர் தேவரனுடைய சைவ சமய வாழ்வியல் தொடர்பாகவும் அவருடைய அந்த பணிகள் தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியும் நெருங்கிவிட்டது. இன்னொரு நிகழ்ச்சியோடு உங்களுடன் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு செல்லலாம். வணக்கம். அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து